நைட்டு தான் சார் பயிற்சி ஆறாரு. ஆமாம். அந்த பயிற்சி ஆனதுக்கு அப்புறமா கோவிலுக்கு போய் நீங்கள் சொன்ன தான தர்மத்தெல்லாம் பண்ணணுமா இல்லை எப்படி சார் பண்ணணும்? கோவிலுங்கிறது நம்ம எதுக்காக, வீடே கோவில் தான். வீடு அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தம் தெரியுங்களா? மோட்சம்னு அர்த்தம். வீடு வந்து மோட்சம். கோவில் அப்படின்னா அங்கே போனால் நமக்கு என்ன கிடைக்கும்னா மனசாந்தி, நிம்மதி கிடைக்கும். வீட்டுக்கு வந்தால் மோட்சம் கிடைக்கும். ஆக ஒரு மனிதன் கோவிலில் தான் போய் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இப்போல்லாம் கோவில்களில் விளக்கேற்றுறதுக்கும் தான தர்மம் பண்ணுறதுக்கும் நேரமும் இல்லை. இப்போ அவன் என்ன பண்ணுறான், கோயிலுக்கு போனீங்கன்னா சார் நீங்கள் தான் விளக்கேற்ற சொன்னீங்க, நேராக விளக்கேற்றுறான், போய்கிட்டே இருக்கான். சுவாமி கோவிந்தா கோவிந்தா நாராயணா நாராயணான்னு பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் வெளியே தள்ளி விட்டுறான், வெளியே வந்துடுறான். இப்போ சாமி பார்த்தியாப்பா, நான் எங்கே சார் பார்த்தேன், பிடிச்சி தள்ளிட்டான் சார் அவன். அப்போது நம்ம நிம்மதியும் சந்தோஷமும் வேணுங்கிறதுனால எளிமையான பூஜைகள் புனஸ்காரங்கள் அப்படின்னு நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். கோவில்களில் தான் வைத்திங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்லை பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம். எப்படி? பாஸ்வாலா. பாஸ்வாலா, பி த பாஸ். தானம்னு இல்லை, யூ ஸ்டார்ட் வித் யுவர் வீடு. நிறைய பேர் தானங்கள் தர்மங்கள் பண்ணுவாங்க, ஆனால் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. ஊரில் போய் சார் நான் வந்து காஷ்மீரில் போயிட்டு வைஷ்ணவ தேவி கோவிலில் வருஷத்துக்கு ஒரு முறை சார், போகும்போது ஃப்ளைட்டு வரும்போது ஃப்ளைட்டு, அங்கே வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட சாப்பாடு போட்டு வரேன் சார் அப்படின்னு அந்த பில்டிங் ஓனர் சொல்வார், பில்டர் சொல்வார், அந்த கம்பெனி ஓனர் சொல்வார், எல்லாம் சொல்வார். கூட வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு 100 ரூபா போட்டு கொடுறேன்னா கொடுக்க மாட்டான். யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யுவர் தானம் ஃப்ரம் யுவர் ஆஃபீஸ். உங்கள் வீடு இங்கே இருந்து ஆரம்பிக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்க சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலே, கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக இருந்தாலே அதுவே மகா புண்ணியம். அட்மாஸ்பியர் இஸ் குட். அந்த அட்மாஸ்பியர் சாந்தத்தை கொடுக்கும். நிறைய நேரம் வேலை செய்யலாம். நிறைய நேரம் வேலை செய்யும்போது லாபம் பெருகும். ஆக்சுவலி நீங்கள் சொன்ன இந்த விஷயத்தை வந்து இது வந்து சனீஸ்வர பகவானுக்கும் சிங்க் ஆகும்னு நினைக்கிறேன். சனீஸ்வர பகவானோட கதையிலையும் கூட இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். சனீஸ்வரர்னு என்னன்னு முதல்ல புரிஞ்சுங்கம்மா. இரக்கம், எஸ், அதிகமான இரக்கம். அதனால தான் அவர் தன்னுடைய காலையே இழந்தார். ரோகிணி நட்சத்திரத்தில் போய் தன்னுடைய காலையே இழந்தது எதற்காகனா அதீதமான அன்பும் பாசமும். அதனால அவருடைய இதில் வந்து நீங்கள் உடல் ஊனமுற்றவர்களுக்கு நிறைய தானம் பண்ணுங்க. ஓகே சார். வைரமுத்து தேனியிலிருந்து இணைஞ்சிருக்கீங்க. வைரமுத்து, யாருக்காக பேச போறீங்க? எனக்காக. ஓகேங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, டைம் கொடுங்க. 28 மே 2003. 28 மே ம் மே 2003 ஈவினிங் 5:50. எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? தேனியிலிருந்து பேசுகிறோம். ஓகே, இது யாருடைய ஜாதகம்? என்னுடைய ஜாதகம். இந்த கழுத்தில் இருந்து இந்த நெஞ்சுக்குள்ள ஒரு மச்சம் ஒன்று இருக்கும், கரெக்ட்? ஆமாம் சார். அற்புதமான ஜாதகம், தெளிவாக பேசுவீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஜாதகம்லாம் அந்த அளவுக்கு ஒத்து வராது. எப்படி உங்களுக்கு லைன் கிடைச்சதுன்னு பேசுகிறீங்களா இல்லை கரெக்டாக தான் சொல்கிறாரா அப்படின்னு செக் பண்ணுறீங்களா? இல்லை சார், கரெக்டாக வந்து சார் வேலை வாய்ப்பு. அதை செக் பண்ணுறதுக்காக கேட்டிங்களா? ஆமாம். வெரி நாலேஜபிள் பர்சன். டபுள் டிகிரி எடுக்கணும், புத்திசாலியான பொண்ணு. அடுத்த டிகிரி படிக்கிறதுக்கு தயாராகிடுங்க. தெளிவாக பேசுவீங்க, கோபத்தை விடுங்க. உங்களை மாதிரியே பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த 2 மேட்ரு கிடைச்சதுன்னா ஜூன் ஜூலைக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். அரசாங்க உத்தியோகத்தில் மிகப்பெரிய பதவிக்கு போவீங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். நீங்கள் சூரிய புத்திரி, கையில் சூரிய ரேகை இருக்குது. ஆகவே சூரிய நமஸ்காரம் செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய பதவிக்கு போகலாம். வாழ்க்கை பலமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்ததாக மைத்திலி ஈரோட்லேருந்து இணைஞ்சிருக்கீங்க. மைத்திலி, யாருக்காக பேச போறீங்க? மைத்திலி, பையனுக்காக பேசுறேங்க. பையனோட டீடைல்ஸ்லாம் கொடுங்கம்மா, டைமோட கொடுங்கம்மா. 15/5/2003ங்க. ஓகேங்க. எத்தனை மணிக்கு? ஹலோ, எத்தனை மணிக்குமா? 10:16ங்க காலையில். பையன் பேர் என்ன? தர்ஷன். தர்ஷன், வெரி குட். முகத்தில் ஒரு அடிப்பட்ட தழும்போ மறுபோ மச்சமோ ஒன்று இருக்கா? இருக்குதுங்க. ஆப்ரேஷன் பண்ணிருக்கு கழுத்துல. இவனுடைய ஜாதகத்தில் இடமாற்றம் வருமேம்மா. எந்த ஊரில் இருக்கான்? ஆமா, பெங்களூர்ல இருக்கிற. அப்படிங்க இப்போ
அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போகிறான். இவனுக்கு வருமானங்கள் கூடும். கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கம்மா. வயிறு அப்செட்டில் இருக்கான். அடிக்கடி கோல்டு, காஃபு, சளி பிரச்சனை இருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் இருந்து வருமானம் கூடும். இடமாற்றம் வந்தே தீரும். அங்கே ஆஞ்சநேய சுவாமி இல்லைன்னா விநாயகர், இந்த 2 கோவிலில் ஏதாவது ஒரு கோயில் போக சொல்லுங்கள். இல்லைன்னா ஆர்டி நகர் அப்படிங்கிற இடத்துல பெங்களூரில் மீனாட்சி கோவில் இருக்குது. வெள்ளிக்கிழமையில் குங்கும அர்ச்சனை போய் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். 3 வாரம் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். உத்தியோக உயர்வு மேற்கொண்டும் படிக்கலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி மைத்திரி. அடுத்ததாக சாருமதி மதுராங்கதத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக கேட்க போறீங்க சாருமதி? தம்பிக்காக கேட்கணும் மேம். தம்பியோட டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுங்கம்மா, டைம் கொடுங்கம்மா. 26/2/2002 திங்கட்கிழமை 7:55 பிறந்திருக்காங்க. கடகராசி, ஆயுள நட்சத்திரம். ஏஎம்மா பிஎம்மாமா? ஏஎம். ஓகே, இவங்க எல்லாம் தான் கரெக்டாக சொன்னாங்க. இவர் என்னங்க பண்ணுறாரு? நீங்கள் தான் சார் சொல்லுங்கள். சார் ஹலோ. வீட்ல தான் இருக்காங்க. இவர் கோவிலுக்கு வாங்கினா வரமாட்டாருங்க. அவர் நான் ஏதாவது பரிகாரம் சொன்னால் உனக்கும் வேறு வேலை இல்லை, உன் ஜோசிகாரனுக்கு வேறு வேலை இல்லை, நீ வேணா போய் பண்ணிட்டு வான்னுவார். ஏங்க அவர் நல்ல மனுஷங்க, ஆனால் கோவம் ஜாஸ்தி. பர்ஃபெக்ஷன். செய்யும் தொழிலே தெய்வம், உழைக்கிறதே தெய்வம் அப்படின்பட்ட அப்படி கேரக்டர். எங்கே இருக்கீங்க? இங்க மதுராந்தகம் சார். மதுராந்தகத்தில் ராமர் கோயில் இருக்கேன், தெரியுமா? தெரியும் சார். போயிருக்கீங்களா? போயிருக்கோம். கரெக்டாக 7:50 7:55 இன்னைக்கு போங்க. நைட்டுங்களா? ஆமாம், அவரை கூட்டிகிட்டு போங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அந்த இரவில் நல்ல இதமான பால் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த பாலை உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பாலை வாங்கி சாப்பிடுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு பால் அபிஷேகம் வாங்கி கொடுங்க. அவர் கையால் செய்ய சொல்லுங்கள். அந்த மாதிரி 3 நாள் பண்ணுங்க. இந்த சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை, அடுத்த சனிக்கிழமை முதல்ல உத்தியோகம். அதுக்கப்புறம் அவருக்கு வாழ்க்கையில் சில நாக தோஷங்கள் இருக்குது. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே நாக தோஷம் போகும். அற்புதமான வாழ்க்கை வரும். திருமணத்தை பிறகு பார்ப்போம். முதல்ல இவருக்கு உத்தியோகம் புருஷ லட்சணம். அதை செய்யுங்க. வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சாருமதி. அடுத்ததாக ஜெயலட்சுமி கோவையிலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. யாருக்காக பேச போறீங்க ஜெயலட்சுமி? நான் தாம்மா. மே மாசம் 26ஆம் தேதி, 5ஆம் மாசம், மே மாசம் 26. வருஷம் சொல்லுங்க. எங்க பையனுக்காகம்மா. ஓகேங்கம்மா, நீங்க வருஷம் சொல்லுங்கம்மா. 5ஆம் மாசம் 84. 84. டைம்மா? டைம் 8:15 காலையில. 8:84. நீங்க எந்த ஊர்மா? நீங்க டைம் 8:15. ஸ்ரீலங்காவா? 5. ஸ்ரீலங்காவா நீங்க? வருஷம் 84. சரி. ரேவதி நட்சத்திரம், மீனராசி. நான் பிறந்தது திருநெல்வேலி நாசிரேத்துல. நாசிரேத். இருக்கிறது கோயம்புத்தூர். ஓகே. முகத்துல ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ இருக்கும். திருநெல்வேலியில. சரி 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 கேளுங்க. உங்க ஜாதகத்துல இப்போதைக்கு 7.5 சனியின் தாக்கம். செய்யும் தொழிலும் வருமானங்களும் உடல் ஆரோக்கியமும் எப்படி அமையும் அப்படிங்கிறது தான் உங்கள் கேள்வி. உங்கள் ஜாதகத்தில் தெளிவாக பேசுவீங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்றைக்கி எப்படி சூரிய கிரகணமோ அதே மாதிரி நீங்கள் கிரகணத்தில் பிறந்தவர்கள் ராமேஸ்வரம் அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு எப்படி தெளிவான முடிவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இவர்களது வாழ்க்கையில் தெளிவான முடிவு வரும். கடற்கரையில் குளிச்சுட்டு 22 தீர்த்தத்தில் குளிச்சுட்டு உஜ்ஜயினி காளிக்கு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான வாழ்க்கை வரும். வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட்.